நெப்போலியன் தன் சொந்த படை வீரர்களை இரவோடு இரவாக கைவிட்டு ஓடிய கதை உங்களுக்கு தெரியுமா? 1929ஆம் ஆண்டு எகிப்து நெப்போலியனின் படை நோயிலும் தோல்விலும் சிக்கித் தவிக்கிறது. வெற்றியின் எந்த அறிகுறியும் இல்லை. ஒரு இரவு நெப்போலியன் யாரிடமும் சொல்லாமல் கப்பலில் ஏறி பிரான்சுக்கு திரும்பினான். தன் தளபதியான கிளேபருக்கு ஒரு கடிதம் மட்டும் விட்டுச் சென்றான். கிளேபர் அந்த கடிதத்தை படித்தான். அவன் நெப்போலியனை கோழை என்று எழுத்தில் திட்டினான். ஆனால் அவன் விட்டுவிடவில்லை. சண்டையிட்டான், பேரம் பேசினான். பாரிஸ் அரசு அவன் செய்த சமாதான ஒப்பந்தை நிராகரித்தது. அப்போதும் அவன் போரிட்டு வென்றான். கிளேபர் தன் தளபதி கைவிட்ட படையை தாங்கி நின்றான். ஒவ்வொரு நாளும் போரிட்டான். 1800ஆம் ஆண்டு ஜூன் மாதம் காய்ரோவில் ஒரு தோட்டத்தில் கிளேபர் கொலை செய்யப்பட்டான். நெப்போலியன் பிரான்சில் பேரரசன் ஆனான். கைவிடப்பட்ட தளபதி ஜான் பாப்டிஸ்ட் கிளேபர்.